அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் அப்படின்றது நம்ம நினைவுக்கு வருவதுண்டு. அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரருடைய வழிபாடு, அவரை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மிக சிறப்புக்குரிய ஒரு திருத்தலமாகவே இருக்கிறது. அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக திருவண்ணாமலை இன்றளவும் விளங்கி வருகிறது. இங்கு சிவபெருமானே மலையாக அமர்ந்திருப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கிறதுங்க. அதனாலதான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்த பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடக்கூடிய வழக்கமும் இன்றும் இந்த ஆலயத்துல வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அளவில்லாத சிறப்புகளும் அற்புதங்களும் நிறைந்த தலமாக விளங்குவதுதான் இந்த திருவண்ணாமலை காட்சி, திருவண்ணாமலை கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவண்ணாமலையில வீற்றிருந்து அருணாச்சலேஸ்வரர் பக்தர்களுக்கு பல நன்மைகளை இன்றளவும் வழங்கி வந்துட்டு இருக்காரு. தற்போது கார்த்திகை மாதம் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்துல திருவண்ணாமலை கோலாகல கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப விமர்சையா நடைபெறக்கூடிய ஒரு திருத்தலமாக அமைய பெற்றிருப்பது அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மலை மீது வந்து அந்த தீப ஒளியை ஏற்றுவாங்க. அதற்கு பிறகுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த நம்மளுடைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தீபத்தை ஏற்றுவது, அங்கு முதல்ல தீபம் ஏற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தான் மற்ற எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு நடைபெறுகிறது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அங்க பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்கள், நிறைய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவு நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் பூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தான் திருவண்ணாமலை. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய அந்த திருத்தலத்துல சித்தர்களினுடைய தரிசனத்தையும் வந்து பக்தர்கள் வந்து கண்டுகளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சொரூபமாகவோ அருபமாகவோ சித்தர்களை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கப்பெறுவதோடு மட்டும் இல்லாம மூலிகைகளினுடைய நன்மைகளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் பார்த்தீங்க அப்படின்னா பல நிலைகள்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு நாம சென்று வந்தாலே மிகப்பெரிய அளவுல நமக்கு திருப்பம் ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலமா அமைய பெற்றிருக்கிறது. தற்போது கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. இந்த கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வந்து கார்த்திகை தீபம் உருவாகக்கூடிய பட்சத்துல கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடியே பார்க்கும் பொழுது ஒரு அதிசய நிகழ்வு உருவாக்கி இருக்கிறது. அதாவது திருவண்ணாமலையில வானில் தெரிந்த அந்த சிவலிங்க ரூபம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பக்தர்களை வந்து வியப்படைய வைத்திருக்கிறது, ஆச்சரியப்படுத்த வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை திருநாள்ல திருவண்ணாமலையில பல்வேறு நிகழ்வுகள், அதிசயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது கார்த்திகை மாத இந்த தீப திருவிழா முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது தீபத்திற்கு முன்பாக வானல சிவபெருமானே வந்து காட்சி தருவது போலையான ஒரு தோற்றம். அதாவது வானத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்க ரூபமாக ஒரு ரூபம் தெரிய பெற்றிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து பக்தர்களால் வரவேற்கப்படுவதோட ஆச்சரியத்தையும் மெய்சிலிர்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா அனைவராலும் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியாகவே இருக்கிறது. அந்த வீடியோ தொகுப்போடு திருவண்ணாமலை பற்றி நீங்க அறியாத பல சுவாரஸ்ய தகவல்களையும் நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருக்கிறது திருக்கார்த்திகை அன்று மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க. இது போல மலை உச்சியில தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் வேற எந்த கோவில்லையுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தான். இந்த மகா தீபம்
20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியுமா. இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில குவிவாங்க. இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த மகா தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த அற்புதமான வீடியோ தொகுப்பை நாம இப்போ பார்த்துடலாம். அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி தீபத்திற்கு முன்பாக திருவண்ணாமலையில வானில் தெரியப்பட்ட ஒரு அதிசய வீடியோ காட்சி. வானத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேகங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே அச்சசலாக சிவபெருமான் லிங்க மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறது. இந்த காட்சி அப்படிங்கிறது பார்ப்போர்களினுடைய கண்களுக்கு அந்த சிவபெருமானை நேரடியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருளாசி வழங்குகிறாரு, கருணை பார்வையை பக்தர்கள் மீது பதிகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதோடு ஆன்மீகத்துல அதிகப்படியான ஒரு ஈர்ப்பையும் உருவாக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காட்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு மெய் சிலிர்ப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தி வந்துருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இவ்வாறாக கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக இவ்வானில் தெரியக்கூடிய இந்த அற்புதமான காட்சி அப்படிங்கிறது பலராலையும் பல உலகத்துல நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு ஒரு முன்னோடியாக விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழா வந்து நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த தரிசனத்தை நாம யாருமே வந்து தவற விடுவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை தீப தரிசனம் அப்படிங்கிறது மிகவும் வந்து நமக்கு நன்மையை வந்து உருவாக்கி தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த மகா தீபத்தை தரிசிப்பதற்கு அப்படின்னே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு பலரும் மகா தீபத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தவற விடுறதும் இருக்குங்க. ஆனா அந்த மாதிரி தவற விடாதீங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மகா தீபத்தை தரிசனம் செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா சென்று பாருங்க. அதுவும் தங்களுடைய பாதுகாப்போடு நீங்க சென்று தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்ட நெரிசல் அப்படின்றதையும் நாம ஒரு விஷயத்த கருத்துல வச்சுக்கணும். அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகள்லாம் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்குவது நல்லது கிடையாதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து கூட்ட நெரிசல் இல்லாதபடி நீங்க பார்த்து நீங்க வந்து தீப தரிசனத்தை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. ஆனா அதே நேரம் இந்த திருவண்ணாமலை மகாதீப தரிசன சிறப்புகளும் பலன்களும் அலாதி அப்படின்னே கூட சொல்லலாம். திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கப்படுவாங்க. திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கப்பெறும். திருவண்ணாமலை உச்சியில தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலையும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்பதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பல அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தா அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகங்க. தீப திருநாள்ல 5 முறை மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தா அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றில இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீபமங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டா வாழ்க்கையில மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்திற்கு 3வது நாள் மலைய பஞ்சமூர்த்திகளும் விளம்பெறுவது மிக சிறப்பாகவே நடைபெறுகிறது. அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்களும் வருவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை ஸ்தலங்களை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்லப்படுவதுண்டு. இதனால தீபத்துல இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறதுங்க. திருவண்ணாமலை மலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டது.
கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர் மலை ஏற வேண்டியது அவசியம். சுமார் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர் என்றும் பெயர்களும் இருக்கிறதுங்க. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கப் பெறப்போகிறது. கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.